பக்கா என்டர்டைனிங்கா பக்கா பேக்கேஜ் இருந்துச்சு. அந்த பேய் படம் எல்லாம் நல்லா இருக்கு. படம் தில்லையா பார்க்க நல்லா இருக்குமே. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பதான் ஜிம் இப்போ டைட்டில் ஏற்ற மாதிரியே வந்து என்னடா எல்லாம் பேய் பார்த்து பயந்துருப்பாங்க எல்லாம் அப்படிப்பாங்க. ஆனால் பட் ஒரு பேய் வரும்போதும் அது கொண்டாடுறாங்க தெரியுமா, அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ், ரியல் சக்ஸஸ். அதுதான் பேயின்னு சொல்லி கடைசி ஒரு உருவத்தை காமிப்பா இப்போதைக்கு ஐயோ நம்ம ஹல்குடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எல்லா ஆடியன்ஸும் சூப்பராக ஃபேமிலியோட சாங்ஸ்ல எப்படி இருக்கும், சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல சாங் ஷேடோ ஃபைட் படம்லாம் பார்க்கணும்னா இங்க வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லாச்சுடா படம் நல்லாச்சு. சின்னதா பயங்கரமா அது வேற, இது பேய் படம். ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சாங்ஸ்ல எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? 150 ரூபா கொடுத்து பாக்குற ஒர்த்தா அந்த படம்? ஒருத்ததான் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். கரெக்ட். வந்து செம்மையா இருந்துச்சு. பக்கா என்டர்டைனிங்கா பக்கா பேக்கேஜ் இருந்துச்சு படத்தை. யார் எந்த ஏஜ் மீட்டர்ஸ் பார்த்தா எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரலாம். ஜாலியா பக்காவான பேக்கேஜா இருக்கும். தேங்க்யூ. படம் எல்லாம் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. இன்ட்ரோல் மேலே நல்லா இருக்குது. நம்மளே பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா பேபிஸ்லாம் நல்லா இருக்கும். இல்லையா இருக்கும். சண்டெல்லாம் ஃபைட் சீன்லாம் ஃபைட்டில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறாங்க. நான் என்ன ஒன்றா ஃபுல் கிராஃபிக்ஸ். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் போர் அடிக்குது. ஓவர்லாம் இருக்குது. இன்ட்ரோல் வரையும் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. பேய் படம் அந்த பேய் படம் எல்லாம் நல்லா இருக்கு. படம் தில்லையா பார்க்க. இன்ட்ரோல் மேலே நல்லா எல்லாருக்குமே படம் பார்த்தா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆமாம், சாண்டிஃபைடாக இருக்கும். அதுவும் பசங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளும் நல்லா பார்க்குறேன். சாங்ல எப்படி பண்ணிருக்காங்க? சாங்கில் நல்லா நல்லா எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே முகின் அவரோட சாங்ஸ் தான். அவரோட சாங்ஸ் தான். ஸ்டார்டிங்ல சாங்ஸ் எல்லாமே அவரோட சாங்ஸ் தான். ஹாரர் மூவி நான் எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருக்கு. சிஜி தான் கொஞ்சம் லைட்டா சின்ன காமிக்கும். மற்றபடி எல்லாமே மூவில நல்லா தான் இருக்கும். அதான் லாகா இருக்கு. ஸ்டார்டிங்ல தான் ஒரு கொஞ்ச நேரம் லேக்கா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சின்ன காமிக்கும் போது அதுக்கப்புறம் நல்லா போகும். ஆனா ஜின்னு வந்து அதுல எதுவுமே பண்ணாம லாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி. லாஸ்ட்ல தான் அது கொஞ்சம் லைட்டா காமெடியா காமிக்கும். பேய் படம்னா அடுத்து என்ன ஆகும். ஆனா கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு படம். நல்லா தான் போயிடுச்சு. பயமே இல்ல. பயம் இல்லை, நல்லா தான் போச்சு. லேக் இல்லாம போச்சு. கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல மட்டும் லேக் இருந்துச்சு. போ அப்படியே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் சின்ன பசங்களுக்கு அவங்க 150 ரூபா கொடுத்து பாக்குற ஒர்த் தான். நல்லா தான் இருக்கும். என்னோட பையன் அதில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால தான் ஜின்னே வருது இந்த படத்தில். ஜின் கூட்டிகிட்டு வர்றான். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல சரவணன் சார் முகின் சாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருமே அவங்களோட போர்ஷன் ரொம்ப சூப்பர் பண்ணியிருக்காங்க. முகின் சார், பாரியா மேம், வினோதி மேம், வடிவர்சி மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. படத்தில் நடிச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ரெக்கக்னைசேஷனுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பாலானாக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. படமும் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லா சீன்ஸுமே என்ஜாய் பண்ணி தான் எல்லாருமே பார்த்தாங்க. எப்போ தான் ஜிம் இப்போ டைட்டில் ஏற்ற மாதிரியே வந்து என்னடா எல்லாம் பேய் பார்த்து பயந்துருப்பாங்க எல்லாம் அப்படிப்பாங்க. ஆனால் பட் ஒரு பேய் வரும்போதும் அது கொண்டாடுறாங்க தெரியுமா, அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ், ரியல் சக்ஸஸ். அதுதான் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த பேய் வரும்போது கைத்தடி சிரிக்கிறாங்க. அப்போ அதுதான் அந்த டேரக்டரோட சக்ஸஸ்ன்றதை நான் ஃபீல் பண்ணுறப்போ இந்த படத்தோட சக்ஸஸுமே அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சாங்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு ப்ரோ. எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபீலாகவே பிடிச்சிருந்துச்சு. நான் பாலானோட ஒத்த தாமரை ஃபேன் பயங்கரமாக. அப்போவே அவர் தெரிஞ்சதுனால அதுலேருந்தே பயங்கரமான ஒரு விஷயம். அதே கேரக்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த படத்துலையுமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ட்ரைலர் வந்தப்போ எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. படத்தை ஃபுல்லாகவே ட்ரைலர்லேயே காமிச்சாங்க. ஸோ அது இப்போ படத்தில் பார்க்குறப்போ அது அப்படியே கம்மியாகும். இல்லை ட்ரெய்லர் வந்து என்னன்னா நமக்கு என்ன ஒரு படத்தோட அவுட்புட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் படத்தை உள்ள வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜானர், என்ன மாதிரி ஒரு படத்து உள்ள வந்ததுக்கப்புறம் தான் கிட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. நான் கீழே பார்த்த விஷயம் என்னன்னா குழந்தைங்க கைத்தடி சிரிக்கிறாங்க. அதுதானே ஒரு விஷயமே. ட்ரெய்லர் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சின்னடா ஒரு ஹாரராகவே இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. பட் ஆனால் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே கைத்தட்டி கொண்டாடுறாங்கல்ல, அதுதான் விஷயம் டிஃபரன்ஸ். இந்த படம் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும் ப்ரோ? இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆகும் ப்ரோ.
எஸ்பெஷலி வந்து கிட்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் ப்ரோ. ஃபேமிலியாக கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்தோன்னே காஞ்சனா எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைடியர் பூதம்லாம் பார்த்துருக்கோங்க, அலாவுதீன் மூவி, அந்த பூதம்லாம் வந்துட்டு தலைவனே அப்படிலாம் சொல்லிட்டு நான் உங்கள் அடிமை அந்த ஒரு ஃபீல்டில் கான்செப்டில் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்க்கும்போது பேய்ங்கிற மாதிரி தான் வரும். காமெடி ஜானரில் பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேயின்னு சொல்லி கடைசி ஒரு உருவத்தை காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்க, ஐயோ நம்ம ஹல்குடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். என்ன ஹல்கு வாங்க உட்காருங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜானரில் கொண்டு போயிருப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும், குழந்தைங்க பயங்கரமாக ரசிக்கலாம் உண்மையிலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி அதிகமாக கொடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸாவது காமெடியை கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ காமெடி இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுவும் அழுக்குக்கும் சண்டைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வைக்காம விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கு. பார்த்தா கடைசி சண்டையை போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு ஃபீல் பழைய படத்தோட அந்த ஒரு பூதத்தோட மூவி பார்த்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. சின்ன பசங்க குழந்தைங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நான் அதாவது ஒரு டெக்னிக்கலாக பார்த்தோன்னா தான் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்தது. நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் நிறையா பார்த்து நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கான்செப்ட் வாரியாக பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இப்போ லீவ் வேறு முடிய போதில்லை, ஸோ ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மூவி.